Hi guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மள நிறைய பேர்த்துக்கு ட்ரேடிங்கை ஒரு பிஸ்னஸ் மாதிரி நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறதே நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. இதை ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம ஒரு ட்ரேடிங்கை பண்ணணும், ஒரு ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டபுளாக பண்ணணும், லாங் டேர்மில் நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும். ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி நீங்கள் ஒரு ஒரு ஆக்டிவிட்டியை நீங்கள் பண்ணி பழகணும். ஏன்னா அப்போ தான் உங்களால் இது ஒரு பிஸ்னஸாகவே நீங்கள் கொண்டு போக முடியும். இல்லைன்னா ஜஸ்ட் கேம்பிளிங் மாதிரி நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மறந்துட்டு திருப்பி அடுத்த நாள் அதையே செய்வீங்க. அடுத்த நாள் என்ன நடந்துச்சுங்கிறத மறந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் அப்படியே செய்வீங்க. ஸோ இது ஒரு நீங்கள் பிஸ்னஸை ட்ரைவ் பண்ண மாட்டீங்க, பிஸ்னஸ் உங்களை ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கும். ஓகேங்களா, இதுதான் நடக்கும். ஸோ அது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக எப்படி ட்ரேடிங் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணிகிட்டு இருக்கிறத நான் காமிக்கிறேன். அதில் நான் லைவ் ட்ரேட்ஸு எடுத்ததையும் நான் அவங்களுக்கு காமிக்கிறேன். அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கிறோம், எப்படி நம்ம அதை நோட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் ஒரு பேசிக், ஒரு ட்ரேடருக்கு பேசிக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய investorstamil.com அப்படிங்கிற வெப்சைட்டில் என்னுடைய ப்ரீமியமான கோர்சஸ் பேசிக்லேருந்து எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வரைக்கும் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, செக் பண்ணி பார்த்துங்க, கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட். ஸோ நீங்கள் எவ்வளோ ரூபா வச்சு ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற அந்த கேபிட்டல் அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதில் நீங்கள் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். இது ஒரு எக்ஸல் ஷீட்டில் நானே க்ரியேட் பண்ணியிருக்கிற ஒரு ஃபார்முலா தான். ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு நீங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ட்ரேடிங்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போது கேபிட்டல் அப்படிங்கிறது இப்போ 1 lakh அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்காக வச்சுக்கிறோம். ஓகேங்களா, இதில் ஒரு ட்ரேடுக்கு நான் ரிஸ்க் எடுக்க போகிறது 2% ரிஸ்க் எடுக்க போகிறேன். ஸோ 2% ரிஸ்க் எடுக்க போகிறேங்கிறதுனால பர்சன்டேஜ் ஆஃப் ரிஸ்க் ஃப்ரம் கேபிட்டல், டோட்டல் கேபிட்டல் 1 lakh, அதில் 2% ரிஸ்க் எடுக்க போகிறேன் அப்படின்னா அதை நான் 2ன்னு சொல்லி இங்கே எழுதிட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஆவரேஜ் வின்னிங் ரேஷியோ எவ்வளோ, அதாவது நான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா எல்லா ட்ரேடுமே நான் ப்ராஃபிட் பண்ண மாட்டேன். இது ஈவன் வாரன் பஃபெட் கூட நடக்காது. அவர் இன்வெஸ்டிங்கே பண்ணாலும் அவருக்கும் ஃபெயிலியர் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அதனால் ட்ரேடிங்கில் 100% எல்லா ட்ரேடுமே ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ட்ரேடிங்குடைய அந்த பிஸ்னஸே லாஸ் ஆகும். ஆக்சுவலாக நீங்கள் அதில் சக்ஸஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த மென்டாலிட்டியே பிஸ்னஸில் தப்பு. ஸோ ஸ்டில் எம்ப்ளாயிக்கு மட்டும்தான் மாதம் சேலரி, மணி அடித்தா சேலரி வரும். ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் லாஸ், இந்த ப்ராஃபிட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி கேஷ் ஃப்ளோ கெயின் பண்ணுறது, இதுதான் மேட்டரே தவிர இந்த மாதம் மட்டுமே எவ்வளோ வந்தது அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் ஒரு ட்ராக் ரெக்கார்டை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் தான் இருக்குமே தவிர அது அவங்களுடைய மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்காது. ஓகேங்களா, இப்போது வின்னிங் ரேஷியோனா இப்போ நான் ஒரு 50 ட்ரேடு ஒரு 10 ட்ரேடு பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 5 ட்ரேடு நான் லாஸ் ஆகிறேன், 5 ட்ரேடு ப்ராஃபிட் ஆகிறேன் அப்படின்னா 50-50 வின்னிங் ரேஷியோ என்னோடது. நான் எவ்வளோ ட்ரேடில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணேன், அது எவ்வளோ பண்ணுறாங்கிறது அப்புறம் எவ்வளோ ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது 50% அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ இதுவே 10 ட்ரேடில் 6 ட்ரேடு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறீங்க, 4 ட்ரேட் லாஸ் பண்ணுறீங்கன்னா 60% வின்னிங் ரேஷியோ, 40% லாஸிங் ரேஷியோ. ஸோ வின்னிங் ரேஷியோ மட்டும் எடுத்தால் போதும், 60% வின்னிங் ரேஷியோ. இதை ஏன் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு சிம்பிளான லாஜிக்கில் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் கேட்டுங்க. இப்போ ஒரு மளிகை கடை வச்சிருக்காருன்னு வச்சுங்க ஒருத்தர், நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு டெய்லியும் ஒரு 5000 ரூபாய் வியாபாரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிஸ்னஸ் ஆகுது, சேல்ஸ் ஆகுது அப்படின்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகலை, 0, கடைக்கு யாருமே வரல. அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா யாருமே வரல, ஒரு 500 ரூபா மட்டும் ஆயிருக்குது. ஸோ இப்போ இந்த 2 நாளில் அவர் என்ன பண்ணுவார், கடையை க்ளோஸ் பண்ணிடுவாரா, இல்லை அவர் பிஸ்னஸ் பண்ண மெத்தடே தப்புன்னு நினைப்பாரா, இல்லை ஐயோ நம்ம பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கவே மாட்டார். ஏன்னா இது ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். 30 நாளில் எல்லா நாளுமே ஈக்குவலாக சேல்ஸ் வராது அப்படிங்கிறது ஒரு காமன் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா, ஒரு நாள் சேல்ஸ் ஆவரேஜ் கம்மியாச்சு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாரத்துக்கு சேல்ஸே கம்மியாயிருக்கு அப்படின்னா அன்னைக்கு அந்த மளிகை கடை, அந்த ஊரில் அந்த மளிகை கடை இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 2 மளிகை கடையில் அது ஒன்று அப்படிங்கும்போது அந்த மக்கள்லாம் ரெகுலராக வர்றவங்க ஏன் வாங்காமல் இருக்காங்க? மேபி அவங்க ஏதாவது ஊருக்கு போயிருக்கலாம், எங்கேயாவது வெளியே போயிருக்கலாம், இல்லை அன்றைக்கி ஏதாவது அந்த ஃபெஸ்டிவல் டைமில் இருந்திருக்கலாம், இல்லை அந்த டைமில் சீசனல் சைக்கிளாக இருந்திருக்கலாம். அதனால் அவங்க அதை பர்டிகுலராக அந்த வாரம் எங்கேயாவது வெளியே போயிருக்கனால வாங்காமல் இருக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா அதுக்கு அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா அதோடைய ஆவரேஜை க்ளோஸ் பண்ணுறதுக்காக அதிகமான சேல்ஸ் நடக்கும். அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு நாளில் நார்மலாக 5000 ரூபாய்க்கு தான் அதிகபட்ச ஆவரேஜ் ஆனது 7000 ரூபா 8000 ரூபா கூட ஆகும். ஓகேங்களா, இது ஒரு பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் ப்ராசஸ். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும்.
ட்ரேடிங்லேயும் அதே மாதிரி தான். நீங்கள் எல்லா நாளும் ப்ராஃபிட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. எல்லா நாளும் ப்ராஃபிட் எதிர்பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய அந்த கான்செப்டே தப்பு. ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். வின்னிங் ரேஷியோ அப்படிங்கிறது என்ன? வின்னிங் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. 10ல் எவ்வளோ ட்ரேடு ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ அது வந்து வின்னிங் ரேஷியோ பர்சன்டேஜ் கணக்கில் போட்டுக்கணும். இப்போ நான் வந்து போட்டிருக்கேன் 50% தான் நான் வின் ஆவேன் அப்படிங்கிறது. இப்போ அடுத்து வந்து ரிவார்டு ரேஷியோ, ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ. அதாவது ரிஸ்க் வந்து நான் ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ ரூபா ரிஸ்க் எடுக்கிறேன், நான் ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ ரூபா ப்ராஃபிட் டார்கெட் வைக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு கற்பனையாக வச்சுக்குவோம். சரிங்களா? ஒரு கற்பனை, ஒரு அசம்ஷன். ஸோ 1:2 ரேஷியோவில் வச்சேன் அப்படின்னா நான் 100 ரூபா வந்து ரிஸ்க் எடுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் வந்து 100 ரூபாய்க்கு வைக்கிறேன் நான். ஆனால் என்னுடைய லாபம் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு நான் பிளான் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போது நான் லாஸ் ஆனால் 100 ரூபா, ஆனால் எனக்கு ப்ராஃபிட் வந்ததுன்னா 200 ரூபா. அப்போது 1:2 ரேஷியோவில் நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறேன். ஆனால் இங்கே வந்து நான் என்ன எழுதியிருக்கேன்னா 1:1.5 ரேஷியோ தான் நான் எழுதியிருக்கேன். அதோட கம்மியாக தான் எழுதியிருக்கேன். அதாவது ஒரு ட்ரேடு நீங்கள் இங்கே வந்து பாதிக்கு பாதி தான் நம்ம வந்து ப்ராஃபிட்டே பண்ணுறோம். 10 ட்ரேடில் 5 ட்ரேட் தான் ப்ராஃபிட் பண்ணுறோம். ரெண்டாவது ரிவார்டு ரேஷியோ வந்து 1:1.5. அதாவது 100 ரூபா ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா 150 ரூபா தான் ப்ராஃபிட் எடுக்கிறீங்க. நான் 100 ரூபா ரிஸ்க் எடுத்தால் 200 ரூபா ப்ராஃபிட் வந்துடும். 1:2. ஓகேங்களா? அது கூட இல்லை, இங்கே கம்மியாக போட்டிருக்கேன். ஸோ ரிஸ்க் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சுருக்கோம். அதில் 2% ரிஸ்க். இது இந்த ரிஸ்க் நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். மேபி 1% தான் நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். 1% ரிஸ்க் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். வெறும் 1000 ரூபா தான் நான் ரிஸ்க் எடுக்கிறேன். அப்போது 1:1.5னா என்னுடைய ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்? 1500 ரூபாயாக இருக்கும். ஸோ டோட்டல் ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா நான் 100 ட்ரேட் எடுக்கிறேன். ஓகேங்களா? 100 ட்ரேட் எடுக்கிறேன். இப்போ இந்த 100 ட்ரேடு இதான் வந்து என்னுடைய இன்புட் பிஸ்னஸ் பிளான். இப்போ இந்த ப்ளூ கலரில் இருக்கிற இந்த பாக்ஸில் நம்ம கொடுத்துருக்க வேல்யூலாம் இன்புட்டு. ஓகேங்களா? இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ரிசல்ட் என்ன பார்த்தோம். இப்போ வந்து 50 ட்ரேடு வந்து வின்னிங் ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ ஏன்னா 50-50 வின்னிங் ரேஷியோ இல்லையா? நான் கொடுத்தது வந்து 50. அதனால் வந்து 50 ட்ரேடு வந்து வின்னிங் ஆகிறேன். இதுவே லாஸிங் ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 50. ஏன்னா 50% வின்னிங் ரேஷியோ நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ அதே மாதிரி இப்போ லாஸ் அமௌண்ட் மட்டும் எவ்வளோ ஆயிருக்கும்? 50 ட்ரேடில் நான் லாஸ் ஆயிருக்கேன் இல்லையா? எவ்வளோ லாஸ் ஆயிருப்பேன்? ஏன்னா ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நான் 1000 ரூபா தான் ரிஸ்க் எடுக்கிறேன். ஓகேங்களா? அதனால் லாஸ் ஆகும்போது 50 ட்ரேடு இன்ட்டு 1000 ரூபானா 50000 ரூபா. அதே மாதிரி ஒவ்வொரு ட்ரேடுக்கும் 1.5 டைம்ஸ், அதாவது 1500 ரூபா வந்து நான் ப்ராஃபிட் வைக்கிறேன். அதாவது 1:1.5 அப்படிங்கிறது. அப்போ நான் ப்ராஃபிட் கெயின் அமௌண்ட் வந்து 50 ட்ரேடில் நான் கெயின் ஆகிருக்கேன். அப்போ அந்த 50 ட்ரேடில் 75000 எனக்கு வந்திருக்கு. ஸோ நெட்டாக கழிச்சிங்க அப்படின்னா எனக்கு கெயின் பண்ண அமௌண்ட் 75000, அதில் லாஸ் பண்ண அமௌண்ட் 50000, கழிச்சிங்கன்னா 25000. இதில் வந்து நீங்கள் ப்ரோக்கரேஜ் அப்புறமா கழிச்சிக்கங்க. அது வந்து ஒரு 10% கூட நீங்கள் வச்சுக்கங்க. டோட்டலாக 25000ல் 2500 ரூபா கூட நீங்கள் வச்சுக்கங்க. அது வந்து அப்புறமா கூட நீங்கள் பேஸ்டான என்ன ட்ரேட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கழிச்சிக்கங்க. ஸோ இப்போ வந்து பர்சன்டேஜ் கெயின் ஃப்ரம் கேபிட்டல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 25000 ரூபா நெட் ப்ராஃபிட்டுங்கிறது 1 லட்ச ரூபா கேபிட்டலுக்கு கிட்டத்தட்ட 20000 ரூபா. ஓகேங்களா? இந்த 20000 ரூபா நம்ம வந்து 1 லட்ச ரூபா கேபிட்டலுக்கு 25000 ரூபா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 25% கெயின் ஃப்ரம் கேபிட்டல். இப்போது நம்ம இந்த இடத்துல இன்னொரு கணக்கு ஒன்று இன்க்ளூட் பண்ணணும். இந்த மாதிரி டோட்டல் நெட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து 25% இங்கே நம்ம கெயின் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க 25%. இப்போ இந்த 25%ங்கிறது கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐக்கு உள்ளே வரணும். அதாவது வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10000 ஒரு எவ்வளோ 1 லட்ச ரூபா நம்ம கேபிட்டலை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ 1 லட்ச ரூபா கேபிட்டலை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு 10000 ரூபா வந்து, அதாவது வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் நீங்கள் வட்டிக்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பேங்க்கில் வாங்குறீங்கன்னா இஎம்ஐ கொடுப்பாங்க இல்லையா? இந்த இஎம்ஐ வந்து எவ்வளோ ரூபாய் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2% வட்டியும் 2% பிரின்சிபல்லையும் கழிக்கிற மாதிரி போடுவாங்க. அதாவது வந்து வட்டியில் 2%, அந்த பிரின்சிபல் அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்தாங்களே லோனு அதுலேயும் ஒரு அமௌண்ட் சேர்த்திக்குவாங்க. அதனால் 2%. அதனால் உங்களுக்கு என்ன ஆகுனா 4% அட்லீஸ்ட் மினிமம், நான் சொல்கிறேன் பேர் மினிமம் 4%. அதாவது 1 லட்ச ரூபா நீங்கள் லோன் வாங்குறீங்கன்னா 5000 ரூபா கட்டுற மாதிரி வரும். அப்போது அது பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5%. நான் வந்து 4%ன்னு போடுறேன். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. கொஞ்சம் எரருக்கு நம்ம ரூம் விட்டுருவோம். 5000 ரூபா நீங்கள் இஎம்ஐ கட்ட வேண்டியது வரும். அப்போது காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் வட்டி வந்து 2000 ரூபா. அதை விட்டுருங்க. அது வட்டி மட்டுமே கட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கடன் சீக்கிரமாக கழியாது. ஸோ நம்ம வந்து 5000 ரூபா கட்டுற மாதிரி வச்சுக்கணும். இஎம்ஐ பிளான் பண்ணி 5% வந்து நம்ம கேஷ் ஃப்ளோவில் அவுட் ஃப்ளோ போகும். ஓகேங்களா? ஏன்னா எல்லா பிஸ்னஸ்லையும் இப்போ நான் இதை வந்து கடன் வாங்கி நீங்கள் ட்ரேட் பண்ண சொல்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா கடன் வாங்கி நான் ட்ரேட் பண்ண சொல்லலை. ஆனால் உங்கள் கிட்ட இருக்கிற காசையே நீங்கள் வந்து இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை கால்குலேட் பண்ணணும். இது இம்பார்ட்டண்ட்டாக பிஸ்னஸ் அக்கௌண்டிங்கில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரூல்ஸ். ஓகேங்களா? இது வந்து மற்ற பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் வந்து ஏற்கனவே மல்டிபிள் பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால மற்ற பிஸ்னஸ்லேயும் நான் எப்படி கால்குலேட் பண்ணுறனோ அதே மாதிரி தான் நான் இந்த பிஸ்னஸையும் நான் கால்குலேட் பண்ணுவேன். இப்போ வந்து 25%ல் 5% இஎம்ஐ அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா கூட 20% ஓவரால் நெட் ப்ராஃபிட் நமக்கு கிடைக்குது. இதில் வந்து எக்ஸ்பென்ஸ், இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸ் வாங்குறீங்க இல்லை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா அதில் ஒரு 5% கழிச்சிருங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 15% நெட் ப்ராஃபிட். ஏன்னா இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கோ நீங்கள் ட்ரேடிங்கில் ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க இல்லையா? இப்போ என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது.
அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கா, இப்போதைக்கு ஒரு 800 நான் கட்டுறேன் அப்படின்னா அந்த 800 நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் தானே. இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிஸ்னஸில் வந்து 800 கழிக்கணும். இது கழிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 15% ஆகுது நெட் ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா? இப்போது இது வந்து பர் டே ஆவரேஜ் கெயின், அதாவது டே ஆவரேஜ் கெயின் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி வேணால் கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது வந்து 250 ரூபா ஒரு நாளைக்கு கெயின் பண்ணுறோம், 100 நாள் 100 ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா 250 ரூபா கெயின் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறத போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, இது வந்து எவ்வளோங்கிறத நீங்கள் ஆஃப்டர் எக்ஸ்பென்ஸ் கால்குலேட் பண்ணிக்கங்க. ஸோ இப்படி நம்ம வந்து முதல்ல பிளான் பண்ணணும். இப்படி பிளான் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் அப்படிங்கிற அந்த அடுத்த லெவல் பிளானே போகணும். ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இது வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் இதோடைய தொடர்ச்சி வீடியோவாக, ஏன்னா இப்போவே வந்து பார்த்திங்கன்னா 10 minutes வீடியோ போயிடுச்சு. ஸோ இது தொடர்ச்சி வீடியோவாக இன்னொரு வீடியோவை நான் போடுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து ட்ரேடிங் பண்ணும்போது நம்ம எப்படி வந்து அதை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இந்த எக்ஸல் ஷீட் அப்படிங்கிறது வந்து நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போட்டாலும் ஓகே. ஸோ நீங்கள் அதை பிளான் பண்ணிக்கோங்க.